அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருவாட்டு குழம்புக்கு தான் நான் மசாலா அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. அது கூட மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இது எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்புக்கு தேவையான முருங்கைக்காய், தக்காளி, உள்ளி எல்லாம் கட் பண்ணி வச்சுடுங்க. அதே மாதிரி கத்திரிக்காய், வாழைக்காய் இது இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு உள்ளியும் போட்டு வதக்குங்க. வதக்கிக்கிட்டு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது மூணையும் நான் வறுத்த பொடி தான் வச்சுருக்கேன். அதை தான் அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் அதில் ஒன்றா போடுங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் மசாலா இருக்குல்ல, அதையும் அதில் ஒன்றா போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. புளியும் தேவையான அளவு கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஃப்ளேமை மீடியத்தில் போட்டுருங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அப்போது இது காயெல்லாம் நல்லா வெந்து வரும்போது இன்றைக்கி நான் வாங்கியிருக்க கருவாடு என்னடானா வாழை கருவாடு வாங்கியிருக்கேன். அப்போ வாழை கருவாடு, அதுக்கப்புறவு பால் சுறா கருவாடுன்னு சொல்லி துண்டு கருவாடு ஒன்று உண்டு. அப்போ இது ரெண்டும் வாங்கியிருக்கேன். வாழை கருவாடு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் அதனால் அதை வாங்கியிருக்குது. இது துண்டு கருவாடு நான் சொன்ன இந்த பால் சுறா கருவாடு தான். சூப்பராகவே இருந்தது கருவாடு. ஏன்னா கருவாடு வாங்கி ரொம்ப நாளாகவே ஆச்சு நாங்கள். அப்போ அதனால் சரி அப்போ இன்றைக்கி வாங்கிடலான்றது. எங்களுக்கு தேவையான அளவு கருவாடை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் கருவாடை ஊற வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்க உப்பும் போகும், வேறு கருவாடில் உள்ள ஸ்மெல் எதுவும் இருந்தாலும் அந்த ஸ்மெல்லும் போயிடும். அப்போ அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இங்கே காயெல்லாம் நல்லா வெந்து உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கருவாடை தூக்கி அதில் போட்டு ஒரு கொதிக்கட்டும். ஆனால் கருவாட்டு குழம்பு வைக்கணுங்கும்போது நம்ம உப்பு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம்ல, அப்போ அந்த உப்பில் நம்ம குறையாவே உப்பு போட்டுக்கிடுங்க. ஏன்னா கருவாடில் உள்ள உப்பு சில சமயம் நிறையா இருந்ததுன்னா அதுவே குழம்புல கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேர்க்குற உப்பு குறையாவே சேர்த்து எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கருவாடு போட்டு நல்லா கொதி கருவாடு வெந்ததும் இதில் முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடுக்கு. அதனால் நான் முட்டையை உடச்சி மெதுவாக ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடணும். அப்படின்னா தான் முட்டை அங்கிட்டு இங்கிட்டும் கிளறி உடஞ்சி போகாமல் அப்படி இப்படி பீஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை. அப்போது அது கருவாட்டு குழம்புல முட்டை போடுறது, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய் போடுறது, முருங்கைக்காய் போடுறதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றது. அப்போ இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சோறு, முட்டை, கருவாடு, காய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். காலையில் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்காண்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்போ அந்த உருளைக்கிழங்கு இருந்தது, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே தான் இருக்கும். ஆனால் கருவாட்டு குழம்பு வச்சா வேறு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அதனால தான் நான் இப்போ மத்தியானம் வேறு ஒன்றுமே செய்யலை. காலையில் வச்ச அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும்தான் இருந்தது. அலைக்கும் சலாம்.